Luxurious. இது நம்ம ஃபேமிலி. அப்போ 400 இடங்கள்ல வெற்றி அப்படின்னு மோடி அவர்கள் கட்டமைச்சு பரப்புரைக்கு வராங்க. அதை எதிர்கொள்வதற்காகத்தான் ராகுல் காந்தி தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்னு முதல் கட்டம் தான் வந்திருக்கு. நமக்கு ரிசல்ட் கையில இல்ல. அதற்குள்ளேயே பிரதமர்கிட்ட தோல்வி பயம் இருக்கு, அவர் பேச்சுல தெரியுதுன்னு ராகுல் எப்படி சொல்றார்? ஒரு நல்ல தெளிவானவர், உங்களை போல என்னை போல நம்மளுடைய சாதாரண மக்களை போல இருப்பவர்கள் தாலியை பற்றி கொச்சமாக பேசுவார்களா? ஒரு நல்ல தெளிவான மனநிலையில் உள்ளவர்கள். அவர் நமது மாண்புமிகு பாரத பிரதமர், நம் இந்திய நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடியவர். அவர் மங்கள் சூத்ரா எனப்படக்கூடிய சுமங்கலிகள் அதிகமாக நாம் அனைவரும் நம்மளோட ட்ரெடிஷனோட, நம்மளோட கல்ச்சரோட, நம்மளோட ஆன்மாவோட ஒட்டி போயிருக்கிற தாலியை பற்றி அவர் எவ்வளோ கொச்சமாக பேசினார். தாலியை அவர் கம்பேர் பண்ணுறார். இது ஒட்டுமொத்த இந்தியன் சிட்டிசன்ஸ், ஒட்டுமொத்த பெண்கள் உலக அளவில் எந்தெந்த பெண்கள்லாம் கல்ச்சரை மதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பேச்சில் ஒரு தெளிவே தெரியல. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள் நிறைய அதிகப்படியாக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதால் இந்துக்களோட வெல்த்தெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா அது எப்படி? நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. அப்படிதான் எல்லாருமே புரிந்து கொள்கிறார்கள். நான் மட்டும் அப்படி புரிந்து கொள்ளல. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவை நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படிதான் புரிந்து கொள்கிறார்கள். நான் மட்டும் புரிந்து கொண்டேன்னா நீங்க என்ன திருத்துங்க. அவருடைய குடும்பத்துல எத்தனாவது குழந்தை? 6 குழந்தைல 3வது குழந்தை. அப்ப அவங்க வீட்டுல 6 குழந்தை பெத்துக்கிட்டாங்களா? அது எப்படி? தலைப்புக்குள்ளதான் அவர் தெளிவில்லாம பேசுகிறார் அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன். அப்ப தோல்வி பயத்துல தானே பேசுறாரு. தோல்வி பயத்துல தானே பேசுறாரு. பாஜக எதிர்வினை ஆற்றுகிறதுன்றாரு. நீங்க பிரதமர் சொல்றாரு சேமிப்பின் மீது காங்கிரஸுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்றார். நம்ம எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம், அது தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகாதா? எங்க குருவி போல சேர்த்து வச்சது எல்ஐசி நாங்க, அழகா கட்டமைத்தது ஏர் இந்தியாவை நாங்க, பிஎஸ்என்எல் நாங்க. இதெல்லாம் வித்து சாப்பிட்டது யாரு? சேமிப்பு பத்தி காங்கிரஸ்க்கு தெரியாது அப்படின்னா நீங்களும் நானும் நம்ப முடியுமா? இந்த இந்தியாவை ஒருங்கிணைத்து கட்டமைத்து நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் எல்லா ஆஸ்பெக்ட்லையும், ஹைவேஸ் ஆகட்டும், ஐடி ரெவல்யூஷன் ஆகட்டும், கிரீன் ரெவல்யூஷன் ஆகட்டும், அத்தனையும் கட்டமைத்து இந்தியாவிற்கு கொடுத்தது யார்? எங்களோட ஆட்சியில தானே, மெஜாரிட்டியா எங்களோட ஆட்சியில. உங்களோட ஆட்சியா இருந்திருக்கிறது மெஜாரிட்டியா கொடுத்தது காங்கிரஸ் ஆளுமை இருந்த போது தானே. அப்புறம் எப்படி சேமிப்புனா காங்கிரஸ்க்கு தெரியாதுன்னா என்னங்க அர்த்தம்? உங்கள மாதிரி ஜிடிபி அதல பாதாளத்துல இல்லையே காங்கிரஸோட ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப சர்வேவை எடுத்து சொல்றார் சூர்யா அவர் சர்வேவை எடுத்து 1000 சொல்லுவாரு. சர்வேவை எடுத்து தெலுங்கானால நாங்க தான் ஆஹா ஓஹோன்னாரு, தெலுங்கானால நாங்க ஜெயிச்சோமா இல்லையா? சர்வேவை பத்தி நம்ம இப்ப பேசவே கிடையாது. நம்ம என்ன பேசுறோம்? மாண்புமிகு பாரத பிரதமர் தன் மாண்பை காப்பது போல் பேச வேண்டும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்ஸே அவர் மதிக்கிறது இல்ல. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்ஸே மதிக்காம ஒரு பாரத பிரதமர் பேசுவாரா என்றால் எப்படின்னு தெரியல. இன்னைக்கு நட்டா அவர்களுக்கு நோட்டீஸ் கூட அது சரி தவறு என்பதை தாண்டி தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கட்டும், அதற்குள்ள நான் வரல. இது என்னவாக மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க? இது பாஜகவுக்கு பிரதமரின் பேச்சு பலனை தருமா தராதா? ராகுல் தோல்வி பயம்னு சொல்லிட்டே இருக்காரு. சூர்யா அப்படி இல்லன்ற அவரோட கருத்தை அவர் சொல்லிக்கிட்டு நாங்க எங்களோட கருத்தை தெளிவாக பதிவிடுகிறோம். மக்கள் மத்தியில அவருக்கான வெறுப்பு அலைகள் அதிகரித்துள்ளதை காமிப்பதனால தான் அவர் தென்னிந்தியாவை நோக்கி வருகிறார். இதுக்கு முன்னாடி தென்னிந்தியாவை நோக்கி இத்தனை தரம் வந்தாரா அப்படின்னா இல்ல, வட இந்தியாவை தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அந்த இடத்துல தன்னை மேலும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது தான். இப்போ ஒரு மேக்ஸ்ல நமக்கு அல்ஜிப்ரா வருதுன்னா அல்ஜிப்ராவை நிறைய டார்கெட் பண்ணும். ட்ரிக்னாமெட்ரிக் போய் சடனா எக்ஸாம் டைம்ல போய் குதிக்க மாட்டோம். வட மாநிலம் கை அவ்வளவா கொடுக்காது அப்படிங்கறதால தென்னகத்துக்கு வராரு. கர்நாடகா 5 மாநில தேர்தலையும் பிரதமர் மோடியை தான் முன்னிலைப்படுத்தி பாஜக சந்திக்கிறாங்க. பெரிய எதிர்ப்பை சந்திச்ச மாதிரி தெரியலையே. அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஓட்டோட அந்த டைமென்ஷனல பாருங்க, ஓட் டைமென்ஷனல பாருங்க, போலிங்கோட அந்த கால்குலேஷனை பாருங்க. அவங்களோட விக்டரி அப்படிங்கிறது ரொம்ப மார்ஜினலா தான் இருக்கும். 5 மாநில தேர்தல் ஆகட்டும், விக்டரின்றது ரொம்ப மார்ஜினலா தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே மீறி காங்கிரஸ் தெலுங்கானால ஆட்சி அமைக்க முடிகிறது, அதே மாதிரி ஹிமாச்சலத்தில் ஆட்சி அமைக்க முடிகிறது. இவங்க இவ்வளவு தம்பிங் மெஜாரிட்டியோட இருந்தா ஏன் ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ள போடுறாங்க? சிஎம், சிட்டிங் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் இத மாதிரி ட்ரபிள் பண்றாங்க? ஏங்க இதுக்கு முன்னாடி இத்தனை சிஎம் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை சிஎம் இருந்திருக்காங்க? தேர்தல் நிறைவுக்கு பிறகு உங்கள் பார்வையில பிரதமரினுடைய பேச்சே தோல்வி பயத்தை கண்டிப்பாக தோல்வி பயம் டோட்டலா பயந்து போயிருக்கார். பயந்தாங்குழியா இருக்கார். அவர் கர்நாடகால அவர் பேசும்போது சொல்ல மாட்டேன்றீங்க. 300 சீட்ல நிக்கிறதுக்கு பயந்துட்டு வயநாடு ஓடி வந்து ஒரு பயந்து ராகுல் காந்தி பயந்து வீட்ல உட்கார்ந்துட்டாருன்றீங்க. அவர் உடம்பு சரியில்லை. பினராயி விஜயன் சொல்றாருங்க. சரிங்களா? அப்ப நீங்க சொல்லல
நான் இல்ல, சொல்லும்போது மட்டும் ஹசீனா, சொல்றேங்க. தவிர்க்கலான்றேன். நேரமின் மேல இன்னும் ஆரோக்கியமா பேசலான்றேன். அப்ப அது அவருக்கும் பொருந்தும். நீங்க குறுக்கிட்டீங்க, நான் உங்களை குறுக்கிடவே அவருக்கும் இல்ல. பொருந்தும். அதுக்கு அனுமதித்தேன். அதனாலதான் நான் சொல்றேன். நம்ம okay. பாயிண்டடா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. Girias family, இது நம்ம family. Anbulla Girias. It's Nama family.